இதை தெரியாதா? எல்லாரும் எடுக்கிறாங்க, தாங்களும் எடுக்கிறாங்களா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இதை ஏன் எடுக்கிறாங்கன்னு. யாராவது சொல்லிட்டு போகிறாரு ஏன் எடுக்கிறீங்கன்னு. வணக்கம் மக்களே, நான் உங்களை செந்துடன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் திருகோணமலையில் நிற்கிறேன். திருகோணமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரப்பகுதியில் காணப்படுற பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் இப்போ திருவிழா காலங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இதற்கு முந்தைய காணொலி ஒன்றில் நான் வந்து அந்த திருவிழா காலங்கள் வந்து பதிவேற்றிருப்பேன். இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வேட்டை திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்குது. அதோடு நான் வந்து இந்த கோயிலுக்கு வீடியோ காணொலி எடுக்கணுன்ற நோக்கத்தில் வரல, சும்மா ஜஸ்ட் சாமியை வந்து கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு வந்தால் இங்கே வந்து வேட்டை திருவிழா நடக்கிறதாகவும் இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குமென்னு சொல்லி பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே டக்குன்னு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த வீடியோ காணொலியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ காணொலியில் முழுமையாக பார்ப்போம். அதோட இந்த ஆலயத்தில் வரலாறுங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் பழமையானது. திருகோணமலையில் நகரப்பகுதியில் இருக்கிற இந்த ஆலயத்தில் சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கேதார கௌரி விரத காப்பு அப்படின்னு சொல்கிறப்பட்டி அழைக்கிற விரதம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இலங்கையில் பல்வேறுபட்ட பகுதியிலிருந்து நிறைய மக்கள் இந்த ஆலயத்துக்கு தான் வந்து தங்களுடைய கேதார கௌரி விரத காப்புகளை வந்து நிறைவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தோட வரலாறு சம்மந்தப்பட்ட காணொலியில் நான் எதிர்வரும் காலங்களில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பதிவேற்றுவேன். இப்போ நாங்கள் வந்து திருவிழாக்குள்ளே போகலாம். இந்த திருவிழா பற்றின முன்பு வந்து ஒரு காணொலி வந்து பதிவேற்றிருப்பேன். அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கைலாச வாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திருவிழா இருக்கிற கடைகள், அதோட எப்படி இந்த அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி முழுமையாக போட்டிருப்பேன். இந்த காணொலி இந்த வேட்டை திருவிழா பற்றியும் அதோட இங்கே இருக்கிற மக்கள்கள் என்ன மாதிரி இந்த திருவிழாக்களை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இலங்கையில் என்ன வகையில் திருவிழாக்கள் நடப்புறது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஏன்னு சொன்னால் இலங்கையிலையும் இந்தியாவும் ஒப்பிட்டா திருவிழாங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு கோலாகலமாக ஒரு பண்டிகை மாதிரி செய்வாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அங்கே வந்து தவில் நாதஸ்வர சத்தத்தை விட அந்த சைட்ரம் பேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வித்தியாசமான இசைக்கருவிகளெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தாரை தப்பட்டைன்னு சொல்லி இந்தியாவில் வந்து பிளந்து கட்டுவாங்க. நான் இந்தியாவில் வந்து திருவிழாவை பார்க்குறதுக்காகவே போயிருந்தேன். ஆனால் இலங்கையில் வந்து நாதஸ்வரமும் தமிழும் அந்த தவிலை வச்சு பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய கலாச்சார ஒரு வாசிப்பு கருவியை வச்சே வந்து திருவிழாக்களை வந்து ரொம்ப அமைதியாகவும் மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருக்கும் இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம். இந்தியாவில் வந்து நடனங்கள்லாம் ஆடி ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறையாக இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது வழிபாட்டு முறையில். நீங்கள் கூட பார்க்கலாம். இதை பார்க்கும்பொழுது உங்களோட இடங்களில் எப்படி இடம்பெறுது நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இலங்கையிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்தியா வழிபாட்டு முறை எப்படி இருக்குன்னு சொல்லி அறியணும்னு சொன்னால், இந்தியாவில் வந்து நிறைய சமயபுரத்து மாரியம்மன் கோயில், அடுத்து வந்து மதுரையில் வந்து அழகர் ஆற்றுல இறங்கும் போது எப்படி அங்கே செய்கிறாங்க மக்கள். அதே மாதிரி கேரளாவில் திருசூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல யானைகளோட வந்து மக்கள் என்ன வகையில் வந்து திருவிழாக்கள் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறைகள். அதோட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரகஜா அப்படின்னு சொல்கிற ஒரு கிராமத்து தெய்வ வழிபாட்டு முறை, அதாவது இந்த காந்தாரா மூவியில் காட்டியிருப்பாங்க. அப்படி இந்தியாவில் வந்து கலாச்சார பன்முகம் கொண்ட ஒரு நாடு என்றபடியாக அங்கங்கே இருக்கிற பகுதிகளில் இன்னும் வழிபாட்டு முறைகள் செய்வாங்க சொல்லி நான் ரொம்பவும் தெளிவாக வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இலங்கையிலேருந்து நீங்கள் யாராவது வீடியோ காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. நாங்கள் வந்து இப்போ சுவாமி வெளி வீதி சுற்றி வரதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் இந்த வீடியோ காணொலிக்குள்ளே போய் ரியாலிட்டியாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
பாருங்க ஐயா வந்துருங்க. டேய் இங்கே பாருங்க வயசுக்கு ஐயா வந்துருங்க. ஐயா அம்மா வெள்ளைக்காரன் வந்துங்க. இங்கே பாரு இது என்ன டான்ஸ் கத்துது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்தரிக்காய் அதுன்னு சொல்லி அப்படி நிறையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. இதால் வர போகிறாங்க. இப்போதான் வடிவாக இருந்து வீடியோ எடுக்கிறோம். என்ன செய்கிறாங்க இது என்னன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன 10 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. குரங்குற வாழை பிடிச்சி கரடி போதான். இது யாராப்பா?
ஜூஸுக்கா எந்த ஓகே சின்ன பண்ண ஐயா எல்லாம் ஸ்டெப் பண்ணி போடுங்க ஐயா வீடியோ எடுக்க என்ன எல்லாம் வெட்டுறாங்க வெட்டுவாங்களா ஏன் வெட்டுவாங்க அது ஒரு சடங்குன்னு இந்த பாருங்க எல்லாம் மாலை வெட்டுறாங்க தம்பி யாரை கை பிடிச்சிட்டு தம்பி மாறிக்கு கை பிடிக்கலான்னு அந்த சரி அவங்களுக்கு செத்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க என்ன காரணம் என்று யாரும் தெரிஞ்சால் மரக்காம கீழே வந்து கொமெண்டில் பண்ணுங்க என்ன ஐயா தான் வந்து சுற்றி மரங்களை வெட்டி கொண்டிருக்கார் இங்கே சாமி மும்மரமாக ஆடி கொண்டிருக்காங்க பார்த்து அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெளிச்சிருந்தாங்க வேணாம் அது இருந்தாலும் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறோம் அப்படி நினைச்சதோட சிறப்பாக இருக்கும் திருவிழா சாமியை பாருங்க பக்கத்தில் வருது இது என்ன எடுக்கிறாங்க ஏன்டா எடுத்து இதை தெரியாதா எல்லாரும் எடுக்கிறாங்க தாங்களும் எடுக்கிறாங்களா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க இதை ஏன் எடுக்கிறாங்கன்னு யாராவது சொல்லிட்டு போகிறாரு ஏன் எடுக்கிறீங்கன்னு யார் வயசு பண்ணா அண்ணா இது ஏன் எடுக்கிறவங்க அப்படி எடுக்கிறவங்களா யாருக்குமே தெரியல வீடியோ பார்க்குறாங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க யார்கிட்ட போய் நான் கேட்குறது யார்கிட்டா போய் கேட்குறது நான் அண்ணா இது ஏன் எடுக்கிறது தெரியல தலைவரே எனக்கு தெரியல நீங்களும் அடிப்படை போய் எடுத்துருக்கீங்களா எல்லாரும் எடுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு புளியங்காய் தான் எடுத்த வேற எதுவும் எடுக்கிறேன் கடவுளே ஒருத்தர் கத்தரிக்காய் தூக்கிட்டு போய் ரெண்டு கத்தரிக்காய் பிளாக்காக இருந்துச்சு ஏன் எடுக்கிறோம் இன்னத்துக்கு எடுக்கிறோம் தெரியாமல் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே அப்படியே அங்கால பக்கம் போய் பார்ப்போம்
தேடடா என்றால் தெளிவு தெளிவு தேர்வு செய். மகிமை தருகின்ற ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய நாளை நினைக்கிறோம். அதுல என்ன பெருமை என்றால் ஆறுதல் தருவது, மாறுதல் தருவது, தேறுதல் தருவது